நடிகர் சிவகார்த்திகேயன் ரோபோ சங்கருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். சிவகார்த்திகேயனும் ரோபோ சங்கரும் ஒரே தொலைக்காட்சியில் ஒன்றாக நகைச்சுவையாளர்களாக பணியாற்றியவர்கள். 2005-6 காலகட்டத்தில் அவர்கள் நகைச்சுவையாளர்களாக பணியாற்றினாங்க. கலக்கப்போவது யார் அப்படின்ற தனியார் நிகழ்ச்சியில் ரோபோ சங்கர் முதல் 2 சீசனில் இருந்தார். 3ஆவதாக அதில் அறிமுகமானவர் தான் சிவகார்த்திகேயன். அதுதான் அவருடைய முதல் சின்னத்திரை அடையாளம். அப்படியே ஒன்றாக பணியாற்றியவர்கள். அதன் பிறகு நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் சிவகார்த்திகேயன் ஆங்கராக இருந்தப்போ அதில் நகைச்சுவையாளராக கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்து பணியாற்றியவர் ரோபோ சங்கர். அப்பையும் அவங்கெல்லாம் ஒன்றா தான் மேடைகளில் போவாங்க. அதாவது வெளியூர்களுக்கு செல்கிறப்போ ஒரே டீமாக நகைச்சுவை அப்படின்னு ஒரு டீம் போகிறப்போ சிவகார்த்திகேயன் அதில் ஒரு பங்களிப்பாளர், ரோபோ சங்கர் ஒரு பங்களிப்பாளர். சிவகார்த்திகேயன் அடிப்படையில் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட், ரோபோ சங்கரும் மெமிக்ரி ஆர்டிஸ்ட். அதே போல் அவர் கமல் மற்றும் மற்ற நடிகர்களைப் போல உடல் பாவனை செய்யக்கூடியவர். சிவகார்த்திகேயன் வந்து அஞ்சலி செலுத்தியதை பார்க்க முடிந்தது. ரோபோ சங்கரோடு உடன் வந்தவர் தான் வந்து அரவிந்த். அந்த அரவிந்த் மற்றும் ரோபோ சங்கர் இவர்கள் 2 பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்தது. சினிமாவில் அவர் வந்து ஹீரோக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு காமெடி சார்ந்த ரோலை வந்து அவர் தொடர்ந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அவர் நடித்த படங்கள் பலவாக இருந்தாலும் அது 10க்கும் மேற்பட்ட படங்கள் மனதில் நிற்கக்கூடிய படங்களாக இருக்குது. எல்லாரிடமே நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தார். இப்போ ஒரு தெரியாத ஒருத்தர் போனால் கூட அண்ணே அப்படின்னு போனால் கூட கண்ணு செல்லம் அப்படின்னு தான் அழைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய ஃபேமிலி மற்றும் அவருடைய சுற்றத்தார்கிட்ட கேட்டிங்க என்ன தெரியும், யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட பழகிறப்போ அவங்ககிட்ட ஈஸியாக அட்டாச் ஆயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு பழகக்கூடிய மனிதராக ரோபோ சங்கர் இருந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய இந்த மரணத்திற்கு பிறகு கூட அவ்வளோ பேர் வந்து பேரளவுக்கு இல்லாமல் மனதளவாக வந்து அங்கே உருகி அழுது கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது.